வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம். நேத்து திருச்சி கிழக்குல மக்களை சந்தித்து வாக்களித்ததற்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள். எனக்கு என்னன்னா, ஒரு மக்களை நீங்க போய் சந்திச்சு ஓட்டு கேட்கும்போது ரோட் ஷோ எல்லாம் போனீங்க. அந்தோனியார் சர்ச்சில போய் முட்டி போட்டெல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க. அம்மன் கோவில்ல போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் எல்லாம் பண்ணீங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ணீங்க. அப்ப நன்றி சொல்லும்பொழுது அதே மக்களை நீங்க ரோட் ஷோ மூலமா போயி அந்த தொகுதி மக்கள சொல்லி சந்திச்சு நன்றி சொல்றதுதான் நியாயமா இருக்கும். ஆனா திரும்பவும் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி 5,000 பேருக்கு கியூஆர் கோடு குடுத்து, அதுல பல பேர் வெளியில நின்னு உள்ள வர முடியாம, அதுக்கும் திமுக ஒழிக அப்படின்னு சொல்லி அவங்க கோஷம் போடுற விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு பக்கம் உண்மையிலேயே மக்களுக்கு மக்கள் உங்கள நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, நன்றி சொல்ல போகக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிட்ட முதல்ல அந்த பணிவு இருக்கணும். எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு பொறுப்ப என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறீங்க. இந்த 20 நாள்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் சில விஷயங்கள என்னால பண்ண முடியல. அதுக்கு எனக்கு வாய்ப்பு குடுங்க. இல்ல அதுக்கு எனக்கு டைம் குடுங்க. இப்படி ஒரு பணிவோடு பேசக்கூடிய ஒரு ஒரு பேச்சு, ஒரு உரை தானே நாம எதிர்பார்த்தோம். ஆனா இது மீண்டும் ஒரு நன்றி சொல்ற கூட்டமாக இல்லாம, ஒரு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் மாரி இருந்ததோ! அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா அவர் இந்த சந்திப்பையும் கூட நிகழ்த்துவதற்கு அவர் தயாராக இல்ல. ஆக்சுவலா அவர் போனாருன்றது செய்தி அல்ல. அவர் போக வைக்கப்பட்டிருக்கிறார். அதை செய்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தொடர்ச்சியா தன்னுடைய அடியே கொஞ்சம் தினுசா அடிக்கிற மாதிரி வேற ஒரு ஸ்லாங்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியா அவர் போட்டப்ப கூட எப்பவுமே மியூட்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பதிவு போட்டதுக்கு பிறகுதான் அது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய புகைச்சலை கொடுக்குது. என்ன நம்ம சைலண்டா இருக்கிறோம்னு நெரேட்டிவ் செட் ஆகுது அப்படின்றது ஒரு சிக்கல் வருது. அப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் கோட் ஷூட்ல போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் தீந்து போச்சு, ரீஎடிட் பண்றதுக்கு சிரமமா இருக்கு, கொஞ்சம் வெளியில ஏதாவது 2-3 பைட் பேசிட்டு போனீங்கன்னா அதை வச்சு இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இந்த உடம்ப தேத்தி எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு. ஒரிஜினல் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஆமா, ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், விக்கிறதுக்கு வியாபாரம் ஆகுறதுக்கு அது ஒரு படம் வேணும், ரீல்ஸ் வேணும், அதனால நீங்க வாங்க அப்படின்னு உடனே அவர் கிளம்பி வந்திருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நெருக்கடியும் கொடுக்கலன்னா திருச்சி கிழக்குக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக தானே வந்தாரு. அந்த ஆசீர்வாதம் திருச்சி மக்களுக்கு கிடைச்ச பாக்கியத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். அவர் இல்லைன்னா அதுவும் வந்திருக்காரு. இன்னொன்னு, மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஆப்டர் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவர் வழக்கம் போல அந்த கொடூரமான அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு போறது அந்த காட்சிகள் தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அனுமதிப்பதற்கான 5,000 பேருங்கிறவங்க மக்கள் வந்தது மாதிரி இல்லை. கட்சியில் வெவ்வேறு இடங்களில் இருந்து கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டு அதுல ஒரு வசூல் நடத்தப்பட்டு அதுல ஒரு சிலர் லாபி பண்ணி ஒரு சிலரை உள்ள விடுறது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் திருச்சி கிழக்குல இருந்து வந்தவர்களுக்கு அந்த கியூஆர் கோட் எல்லாம் கொடுக்கப்படல. அது ஒரு தனியா ஒரு நிறுவனம் மாதிரி ஒரு நபர், அந்த நபருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரு அவருக்கு நீங்க இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இதெல்லாம் செட்டில் பண்ணீங்கன்னா அந்த கியூஆர் கோடு உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு அவரு உள்ள கூப்பிடுற மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் விற்கிற மாதிரி தான் அது மாதிரி வித்து ஒரு 5,000 பேரை கூப்பிட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதே ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது அது என்னங்க எஸ்ஓபி ஸ்டாலின் ப்ரொசீஜரா அது எப்படி ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரா, இது எப்படி 5,000 பேர் அனுமதிக்கிறாங்க? மித்தவங்களுக்கு எல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரலாம், எங்களுக்கு மட்டும் 5,000 பேர் வரலாமா? இப்ப அவருடைய போலீஸ் தான் இருக்கு. இது என்ன விஜய் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரான்னு திருப்பி கேட்கணும்ல. 5,000 பேரை அனுமதிக்கிறதுக்கு யாரு இடைஞ்சல் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா அந்த கேள்வி எப்படி மறைமாற்றப்பட்டிருக்குன்னா, வாசல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு திமுக அராஜகம் ஒழிகங்கிறாரு. திமுக அறிவாலயத்துக்கெல்லாம் இருக்கு, கட்சிக்காரங்க அவங்கவுங்க ஏரியால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அந்த போலீஸுக்கும் திமுகவுக்குமா ஏதாவது சம்பந்தம்? இத்தனைக்கும் அந்த பக்கம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க, ஏங்க உங்க கட்சிக்காரங்க கொடுத்த அறிவுறுத்தலுங்க 5,000 பேரு, அதன் அடிப்படையில கூப்பிட்டுருக்காங்கன்னு அந்த ஆடியோ அப்படியே இருக்கு, அதை பிளே பண்ணி கூட காட்டுங்க. அத கேட்டுட்டு அராஜகம் ஒழிகம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான். இது இப்ப அராஜகம்னு நம்ம மொட்டையா சொன்னோம்னா நம்ம தளபதியை சொல்ற மாதிரி ஆயிருமே அப்படின்ட்டு டக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் லீட் எடுக்கிறான். திமுக அராஜகம் ஒழிக,
பக்கத்துல இருக்கவன் பதறான்ட்டே இது திமுக ஆட்சி இல்லடா அப்படிங்கிறான். அவங்களுக்குள்ளேயே ஒரு இது வந்து என்னன்னா, தம்பி ஏன் கத்துற, பிஸ்கெட் தீந்து போச்சுங்கிற மாதிரி அவனுங்களுக்கு இப்ப வந்து என்ன திட்டுறது, இப்ப யார திட்டுறது, அவன் வாழ்க்கையிலேயே திட்டி திட்டி எதுவுமே நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல, நல்லா இருக்கிற எல்லாத்தையும் அவன் கண்டுக்கவே மாட்டான். எல்லாத்தையும் விமர்சிச்சு பழக்கப்பட்டவனுக்கு இப்ப அண்ணனையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இது அண்ணன்னு சொல்லி கடிக்கிறதுக்கு அவனுக்கு இப்ப மனசு வரல. ஏன்னா இப்ப அண்ணன் ஹனிமூன் பீரியட்ல இருக்கிறாரு. அதனால அவருக்கு அந்த மனசு வரல அவங்களுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பிறகு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா அண்ணனையே கடிப்பாங்கன்ற மாதிரி திருப்பி அண்ணனுக்கிட்ட வருவாங்க. வந்து அண்ணனுடைய பேச்சுக்களை, அமிர்த முத்துக்களை வந்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய நாட்கள் இன்னும் வெகு தூரத்தில் கிடையாது. இதுல பேசுனது அப்படி இப்படின்னு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. அந்த நெருக்கடிக்காக ஒரு ரியாக்ஷன். இந்த திருச்சி கிழக்கில் ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது. திருச்சி கிழக்குல வந்து நன்றி கூட சொல்லலையேன்னு அந்த பகுதியினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய, திமுகவின் முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் பதிவிட்டு இருந்தாரு. அவர் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு. இப்ப திருச்சி கிழக்குல இவ்வளவு நாள் நம்ம பேசாம இருக்கிறது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். திருப்பி ரீஎலெக்ஷன் எப்ப வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு சிக்கலாகும் அப்படிங்கறத ஒட்டிதான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவருடைய கடைசி பிரச்சாரமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து திருச்சி கிழக்குக்கு அவரால் அங்கிருந்து கிளம்பிங்கிட்டு வர முடியும்லாம் யூகிக்கல. அதுக்கு அவருடைய நெருக்கடி எப்படி இருக்குன்றதுனால இப்பயே வந்தமா ஒரே வேலையா முடிச்சு வச்சுட்டு போயிருவோம்னு வந்திருக்கிறாரு. சரி. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி பாணியில தான் இவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சமீபத்துல நடந்த பல சம்பவங்கள் வந்து மறைமுகமாக ஒரு பாஜக ஆட்சி இங்க நடக்குதோ அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்ப வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. நேத்து மேடையில கூட பாத்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு விருப்பு பிரச்சாரம், அதுவும் குறிப்பா திமுகவை டார்கெட் பண்ணி அவர் வந்து பேசுறாரு. அவர் மட்டும் இல்ல, அவர் அமைச்சரவையில் இருக்கிறவங்களும் பேசுறாங்க. ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை வந்து நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு பேசுறாங்க. கிட்டத்தட்ட இந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு எப்படி பிஜேபி பேசிட்டு இருந்ததோ அந்த மாதிரிதான் ஒரு பேச்ச வந்து சொல்றாங்க. விஜய் பேசும்போது கூட எப்படி மோடி சொன்னாரோ, நான் வந்து உங்களுடைய வேலைக்காரன், நான் வந்து உங்களுடைய சௌக்கிதார் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரிதான், நான் உங்களுடைய பிரதம அமைச்சர் இல்ல, நான் உங்களுடைய பிரதம சேவகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அதே மாதிரி என்ன விமர்சிச்சா அது தமிழ்நாட்டை விமர்சிக்கிற மாதிரி, தமிழ்நாட்டை விமர்சிச்சா அது என்ன விமர்சிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு இமோஷனலா வந்து அங்க கூடி இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒரு பிரெயின் வாஷிங், ஒரு இமோஷனல் டார்கெட்டிங் வந்து அவர் பண்றாரு அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு பாஜக பாணியிலான ஆட்சி நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். அவரு விக்டிம் கார்டு பிளே பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு. அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் இன்னொருத்தங்க அப்படின்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டு எடுக்கிறது வந்து வலதுசாரிகளுடைய ஒரு யுக்தி. அது காலம் முழுக்க வரலாறு படிக்கும் போது நம்மளுக்கு அது தெரியும். சமீப உதாரணங்கள்ல நீங்க குறிப்பிட்டது மாதிரி மோடி அதுல குறிப்பிட்டு பார்க்கலாம். மோடி இப்ப வரைக்கும் நேரு அப்படிங்கிற பெயரை வந்து திரும்ப திரும்ப சொல்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம், நேரு மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடரா தன்னால வளர முடியாது. விச் மீன்ஸ் இந்தியாவை கட்டமைப்பதில், இந்தியாவை துண்டாடுவதில் மோடிக்கு ஈக்குவலா யாராலையும் இருக்க முடியாதுங்கிறது தனி. பட் இந்தியாவை உருவாக்குவதில் நேருவுக்கான ஒரு பங்களிப்பு இருந்ததுல, அதை ஒருபோதும் தன்னால் செய்ய முடியாதுன்னு மோடி உணர்கிறார். ஏன்னா அவருடைய ஐடியாலஜியே அதுதான். நேரு மாதிரி இருந்துட்டா அது காங்கிரஸ்ல இருக்கலாம்ல, அப்ப RSS. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நம்மளால தொட முடியல, அல்லது இந்த வெற்றியை, இந்த சக்சஸ்ஃபுல் மாடலை நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, அந்த சக்சஸ்ஃபுல் மாடலுக்கு அவதூறுகளால சேரவாரி இறக்கிறது அப்படிங்கறதன் மூலமா ஒரு பொய் குப்பைகளையும் அவதூறுகளையும் அள்ளி தெளிச்சு அப்படி ஒண்ணு இருந்த மாதிரியே காட்டாம லைட்டை திருப்பாதுன்னு இந்த பக்கம் தன்னுடைய ட்ராக்கை ஓட்டிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெத்தட். அதை வந்து சென்ட்ரல்ல பிஜேபி மோடி தெளிவா செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு என்ன வந்து டார்ச்சர் பண்றீங்க, நசந்துகிட்டு இருக்கீங்க, எல்லாம் நீங்க பண்ணி வச்சுட்டு போனதுதான், வேர்ல சுடுதண்ணி அள்ளி ஊத்தி வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பழி போட ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா கவனிங்க, அவர் வந்து பேசும்போது ஒரு பாயிண்ட்டையும் ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு பேசுவாரு. இப்ப திமுக எதிர்ப்புக்கு தேவையான கிளிப்பிங் அது.
அதுக்கடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தேவையான கிளிப்பிங் ஒண்ணு இருக்கும். அது அந்த ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க, அவங்க ஆமா. இல்லாதவங்க, தீர்ந்து தீந்து போன போனவர்கள் சக்தி அப்படின்னும் போது மற்றும் பல. ஆஹ் அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க தீந்து போச்சு, இங்க வாங்க, நான் இருக்கேன். இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடைக்கலம் தந்துருவேன், ஆல்ரெடி பாருங்க எத்தனை பேரை தந்திருக்கேன் அப்படின்ற கிளிப்பிங் வந்து அவங்களுக்கு. இப்ப அந்த பவரை பூராத்தையும் தாங்கிட்டு இப்ப பிஜேபி அதே தான் சென்ட்ரல் லெவல்ல செஞ்சுச்சு. காங்கிரஸ்ல அவங்க ஒரு பெரிய கட்சி, அவங்களுக்கு இந்தியா முழுக்க பல தலைவர்கள் இருந்தாங்க. அதில் வந்து வாய்ப்பு கிடைக்காத நபர்கள்னு சில நபர்கள் பூரா பேத்தையும் ராகுல மட்டுமே டேமேஜ் பண்ணி, ராகுல் பவர் சென்டர் இல்ல, ராகுல் ஒரு டம்மி, ராகுல் ஒரு பப்பு, ராகுலுக்கு கீழே போய் நீங்க எல்லாம் இருக்கலாமா ப்ரோ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் ப்ரொவோக் பண்ணி, இவன் சொல்றது சரிதான் போல் இருக்கு, இது வந்து செல்ஃப் எடுக்காது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாரும் கிளம்பி வர்றதுக்கு உண்டான ஒரு கேட்டுக்கு ஒரு கிளிப்பிங்கை வந்து பிஜேபி மோடி வச்சிருந்தாரு. அதே பேட்டர்னை அப்படியே எடப்பாடிக்கு விஜய் வந்து இங்க வச்சிருக்கிறாரு. அது தீர்ந்து போச்சு, அவரை சந்திக்காம பின்னாடி நடக்கக்கூடிய வேலை. இதை ஏன் உறுதிப்படுத்துறோம்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க ஜெயிக்க வச்சிருந்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்படிங்கிற பாயிண்ட் எதுக்கு வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி இருந்தெல்லாம் ஆள் கூப்பிட வேண்டியது இருக்கு, அதிமுக இருந்து ஒருத்தர் கூப்பிட வேண்டியது இருக்கு. அவன் பாருங்க ஒவ்வொருத்தவனும் 30 கோடி கேட்கறான், 40 கோடி கேட்கறான், 50 கோடி கேட்கறான், இந்த கஷ்டம் எனக்கு தேவையா, பாருங்க நீங்க கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கறதனுடைய பொருள் தான். ஏன்னா பேசிட்டு பாஸ் விடுறாரு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. கவர்ச்சிங்கிறீங்க, நாங்க என்ன அப்படிங்கிறாரு. அந்த பாஸுக்கு என்ன அர்த்தம்னு அவர் சொல்லணும், இல்ல அவர் சார்பா யாராவது ஒருத்தர் வெளியில வந்து அதை சொல்லணும். அதே கேள்வியை திருப்பி எல்லாருமா சேர்ந்து நின்று திருப்பி இவரை நோக்கி கேட்கும் போது எந்த விதமான தயவுதாட்சியமோ அதாவது எந்த விதமான நெருடலும் இல்லாம அதை ஏத்துக்கணும். ஏன்னா நம்மளே இப்படித்தான் அசிங்கமா பேசுறோம்னா, திருப்பி பேசுறவங்க அருவருப்பா அசிங்கமா கமெண்ட் அடிச்சாங்கன்னா அமைதியா ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ்ன்னு உட்கார்ந்து இருந்தா அது சரியா போகும். இப்ப ஒவ்வொரு கிளிப்பிங்கையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பீஸா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்ப திமுகவை கமிங் பேக் டு தட் கொஸ்டின், அவர் வந்து திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் எதுவும் செய்ய முடியாது. இப்ப சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கையெழுத்துல முடிவெடுக்க முடியுமான்னா முடியாதுதான். ஆனா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாக பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய அதிகாரிகளை தன்னோட கண்ட்ரோல்ல அவரால் வைக்க முடியுமான்னு கேட்டா வைக்க முடியும். இல்ல அததான் சொல்றாரு, நிறைய நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் நாங்க இப்ப போட்டிருக்கிறோம், சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்றாரு. ஆனா சட்டம் ஒழுங்குக்கு காரணம் வந்து திமுக ஆட்சியில இருந்த அந்த ட்ரக் அடிக்ஷன் தான். ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த போதைப் பொருள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள அடக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கிறதுக்கே ஓகேன்னு சொல்றேன். ஆமா, போதைப் பொருள் தான் காரணம் வச்சுக்குவோம். போதைப் பொருள்ல இந்தியாவில் மோடி அரசு வந்ததற்கு பிறகு போர்ட்ட புறத்தையும் திறந்து விட்டு போதைப் பொருட்களை உள்ள கொண்டு வருவதற்கு அவ்வளவு சதி திட்டங்களையும் அவ்வளவு வேலைகளையும் செஞ்சிருக்குன்னு பல்வேறு தரவுகள் இருக்கு, டேட்டாஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு கண்டனம், ஒரே ஒரு விமர்சனம், ஒரே ஒரு எதிர்த்து, ஒரு ட்வீட், ஒரு வீடியோ, ஒரு ஸ்பீச் விஜய் கொடுக்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கூட கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு, பல்லு பிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல பேசாம இருந்தாரு. இப்போ ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆயிட்டார்ல, தெம்பும் திராணியும் தில்லும் இருந்துச்சுன்னா இப்ப சொல்லட்டும். இந்தியாவில் போதைப் பொருட்கள், நான் வந்து கஞ்சா தான் பிரச்சனை நினைச்சேன், கஞ்சாவை தாண்டி சீனி மிட்டாய் மாதிரி ஏதோ கலர் கலரா பொடியெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கிறானுங்க, ஸ்டாம்ப் எல்லாம் என்னென்னமோ வித்துட்டு இருக்கிறானுங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கே ஷாக்கா இருக்கு, எப்படி உள்ள வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரெடி பண்ணி பார்த்தா போர்ட்டை புறாத்தையும் பிரைவேட்ட கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்ல தான் இவ்வளவும் வந்திருக்குது. ஒரு தமிழ்நாட்டுல கூட பிரிட்டோன்னு ஒருத்தர் பேர் அடிபடுது, அவருடைய கப்பல்ல வந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் இழுத்து போட்டு இப்ப பேசி இதற்கு காரணம் என்ன, போர்ட்டுகளை தனியாரிடம் ஒப்படைத்தது. இந்த மோடி அரசு கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான், முதல்ல அந்த போர்ட்டுகளை பூராத்தையும் தனியார் கிட்ட இருந்து அரசு கைப்பற்றணும், ஏன்னா பார்டர்ல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க பிரைவேட் கிட்ட கொடுக்க கூடாது, அதால என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் சீரழிறாங்க. ஒரே ஒரு வீடியோ பேச சொல்லுங்க, எந்த குற்றமும் நடக்காதுல்ல, போதையால தானே பிரச்சனை வருது, வரவே வராது. அதுக்கு பிறகு நீங்க தேனியில போய் கஞ்சாவை அழிக்கிறது, தாவைக்க நிர்வாகி வீட்டு மொட்டை மாடியில கஞ்சா தோட்டம் வச்சிருக்கிறத போய் அழிக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்க மாஸ்டர் அதிரடி படைன்னு ஒண்ணு போட்டு கூட லோகேஷ் கனகராஜ் தலைமையில ஒரு டீமை போட்டு கூட நீங்க வந்து அந்த ஆய்வு செய்யலாம். அது ஒரு எல்சியு கிளப் மாதிரி போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தாவைக்க நிர்வாகிகள் வீட்டு மொட்டை மாடியில பயிர் வளர்க்கும் சாகுபடி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கான்னு பார்த்து அதை பூராத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த கலைகளை பூரா பிடுங்கிட்டு வாங்க, அது உள்ளுக்குள்ள நடக்கட்டும்.
லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ், லார்ஜரா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அப்ப அதை பத்தி பேசுவோம். அதை அவர் பேசுவாரா? மாட்டாரு. மாறா அவருக்கு மோடினா அவரால பயம், அந்த பக்கம் பேச மாட்டாரு. திமுகனா பரவாயில்ல, என்ன வேணாலும் பேசலாம், அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி திமுகவை நோக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது இந்த பேட்டர்ன் அவர் மாத்திக்கிறவே இல்லை. அவருடைய ரசிகர்களும் அதை விரும்புறாங்க. அவங்களுக்கு வந்து காலம் முழுக்க அஜித், ரஜினி இப்படின்னு ஒருத்தரை வில்லனாக்கி அடிச்சு அடிச்சு காட்டினதுனால இப்போ தூரமா இருக்கக்கூடிய வில்லனை நோக்கி அடிக்கிறத விட பக்கத்துல எதற்க தெரிகிற ஒரு பெரிய ஐக்கானா இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து வில்லன் ஆக்கணும்னா நம்மளுடைய ஆளும் வந்து பவர்ஃபுல் அப்படின்றது தெரியும்ல. எப்பவுமே விஜயுடைய படங்கள் பிளாப் ஆகுதுன்னா வில்லன் கரெக்டா இல்லைங்க, வில்லன் செட் ஆகலைங்க அப்படின்னு சொல்ற பாணி தான் இது. ஸ்டாலின்ங்கிறவர் வந்து அவனுங்க கேரக்டர் படி அந்த உலகத்துல, அவர்களுடைய உலகத்துல பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அந்த பவர்ஃபுல்லான வில்லன் இருக்கிறதுனாலதான் விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா எமர்ஜ் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. அப்ப அவரை பவர்ஃபுல்லான வில்லனா காட்டுறதுக்காக இவங்க வந்து தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஃபேக்டா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கிளப்பி இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பாலியல் வன்முணர்வு சம்பவம், சாதிய ரீதியான தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது. அவர்களுடன் ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நேர்ல போய் பாக்குறது மட்டும் இல்ல இப்ப வேலை. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத இந்த அரசுகிட்ட கேட்க வேண்டிய இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க, நிச்சயம் கொடுப்பாங்க. வன்னியரசு தோழர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இந்த சட்டமன்றம் உள்ள கூடும் போதே ஆணவ கொலைக்கு எதிரான சட்டத்தை கொடுன்னு கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு ஒரு கமிட்டியை போடுங்க, அதுக்கு ஒரு ஏதாவது ப்ரோக்ரெசிவா இவர் பேசுனதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து இந்த விஷயத்த பண்ண முடியலமா, எனக்கு நடந்துருச்சு, ஆமா நடந்துருச்சு, இப்படிலாம் வந்து என்னை கைய கால முறிக்கிறாங்க, என்னால எதையும் பண்ண முடியல, அது வரைக்கும் ஓகே, நான் வந்து எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, ஷார்ப்பா இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னா கூட பொங்கலுக்கு ரிலீஸ், தீபாவளிக்கு ரிலீஸ்ன்னு பூஜை போடுற அன்னைக்கே விஜய்கிட்ட சொல்லிடும். டேட்டு சொன்னாதான் அவர் வந்து கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணுவாரு. அவர் அவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு படத்துக்கு வேலை பார்க்கிறவரு தான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய மாசம் 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேங்கிற ஸ்கீமுக்கு இப்ப வரைக்கும் எந்த தேதியில கொடுப்போம்னு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? நிதிநிலை சரியில்லை, எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு போயிட்டீங்க. சரியா, தொடச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க, நீங்க எப்ப கொடுப்பீங்க சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு எத்தனை நாளா அந்த நிகழ்ச்சியை ஓபன் பண்றதுக்கு தள்ளி வச்சு ஜெகதீஷ் பழனிசாமி வீட்டு பால் காட்சி முக்கியம், சிங்கப்பெண்கள் படை ஓப்பனிங் உங்களுக்கு முக்கியம் இல்ல. இதை ரொம்ப நாள் அமைதியா இருக்க மாட்டாங்க மக்கள், திரும்பி கேள்வி கேட்பாங்க, சொந்த கட்சிக்காரங்களே கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப டேட் பிக்ஸ் பண்ணி கூட அவரால் பேச முடியலன்னா அவர் வந்து சிஎம் இன்னும் வரவே இல்லை. அவர் இப்பயும் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ஒரு குண்டுக்குள்ள இருந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறாரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வாசிக்கணும் அப்படிங்கிற பக்குவம் மட்டும்தான். மித்தவங்க பேசும்போதெல்லாம் மண்டைக்குள்ள ரெண்டக்கன்னு ஓடுது. ஸ்கிரிப்ட்ல என்ன 3ஆம் பக்கத்துல 4வது தீய சக்தி திமுக இப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்து பாத்துக்கிறாரு, பார்த்துட்டு அந்த ஃப்ளோவுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெச்சா வந்துடுறாரு. திருப்பி போய் வீட்டுக்குள்ள உட்காந்து அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்துடுறாரு. அதனாலதான் அவரால் சட்டமன்றத்துல நேரடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இது எல்லாமே டிராமா பண்ணி வந்தது. ரொம்ப நாள் இதை அந்த மக்களே ரசிக்க மாட்டாங்க, வாக்களித்த மக்களே ரசிக்க மாட்டாங்க. அந்த பாலத்துல நடந்து வந்தவங்களே காரி துப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ பேசின விஷயங்களை விட பேசாத சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து மேற்கோள் காட்டி அதுக்கான இது பண்ண வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா இபில 100 யூனிட் இலவசம் கொடுத்தது வந்து ஸ்டாலின் இல்ல, அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாரு. ஆனா தொடர் மின்வெட்டு காரணமாக அவர் தொகுதியிலேயே மக்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு அவலத்தை வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை பத்தி அவர் எதுவும் அட்ரஸ் பண்ணல, அந்த இஷ்யூவை பத்தி எதுவும் பேசல. நிர்மல்குமார கேட்டா இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு சதி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. போக்குவரத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, தினம் பஸ் வரலன்னு 10 மணி நேரம் மக்கள் வெயிட் பண்றாங்க அப்படின்னு போராட்டம் நடத்துறாங்க. நேத்து கூட திருச்சியில சாயங்காலம் மீட்டிங்னா காலையில வந்து போக்குவரத்து எல்லாம் மாத்தி கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் பயணிகள் எல்லாம் நடக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு. இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு டாஸ்மாக் ஊழியர்களே வந்து போராட்டம் பண்றாங்க. டாஸ்மாக் துறை அமைச்சர் இதெல்லாம் ஓவர் நைட்ல சரி பண்ண முடியுமாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அத பத்தி எதுவுமே பேசல. அதே மாதிரி விவசாய கடனை ரத்து பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா தலைமைச் செயலகம் வாசல்ல விவசாயிகள் போய் போராடி இருக்கிறாங்க. போலீஸ் அவங்கள அடிச்சு துரத்துறாங்க. அத பத்தி இவர் எதுவுமே பேசல.
இந்த மாதிரி பேசாத நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பூசி முழுகுறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிய அவர் கையில எடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ராட்டஜி லாங் டெர்ம்ல வொர்க் அவுட் ஆகும். லாங் டேர்ம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அவருடைய ஆடியன்ஸுக்கு, ஃபேன் பேஸுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குங்கிற நியூஸ் ஃபீடே கிடையாது. இப்ப நீங்களும் நானும் தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத பேசுறோம். விஜய் அண்ணாவுடைய உலகத்துல அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஒரு ஸ்காண்டினேவியன் நாடுகளுக்கு ஈக்குவலா இங்க வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு பொன் உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு அவன் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த கிரௌடு கிட்ட விவசாயிகள் வந்து இப்படி போராட்டம் பண்ணாங்க தலைமைச் செயலகத்துல, அவங்க எல்லாரும் அண்ணன்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாங்கன்றதுதான் அவனுக்கு நியூஸ் ஃபீடு. டாஸ்மார்க் வாசல்ல போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து டாஸ்மார்க்கை எதிர்த்து தாவேக்காக்காரங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. டாஸ்மார்க் ஊழியர்கள் போராட்டம்லாம் அவனுக்கு கிடையாது. அவங்க வந்து இப்போ தாவேக்கா நிர்வாகிகள் டாஸ்மார்க்கு எதிராக போராடுறாங்க. ஒரு போதை ஒழிப்பு சமூகத்தை நோக்கி தாவேக்காவை அண்ணன் கட்சியை வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு போராட்டத்தையும் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நெரேட்டிவா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா அது உண்மையா போயிடும். உண்மை அவனுக்கு வேணாமே. உண்மை தெரியாம இருக்கிறதுனாலதான் அவருக்கு ஓட்டு விழுகுது. உண்மை தெரியாம இருக்கிறவன் தான் ஓட்டு போடுறான். அவன்கிட்ட போய் நீங்க உண்மையை சொல்லுன்றீங்க. அப்ப அப்ப அவங்களுக்கு அப்படி அப்படி ஒரு செய்தி நடப்பதாவோ, அப்படி ஒரு சம்பவம் நிகழ்வதாகவோ அவர்கள் ஒருபோதும் இங்க காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். இது எப்ப பிரேக் ஆகும்னா, ஒவ்வொரு சாமானியனும் அவன் அடி வயிற்றுல கை வைக்கிறத உணரும் போது அவன் வந்து வெளியில சொல்ல மாட்டான். அப்ப ஓட்டு வேறையா விழுகும். அந்த அடிதான் ஒரிஜினலான அடி, விஜய்க்கு விழுகிற அடி. இப்ப வந்து ஒரு மயக்கம். உண்மையிலேயே இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த குளறுபடிகள் எல்லாத்துலயுமே எனக்கும் விமர்சனம் இருக்கு. ஆனா நானுமே எப்படி யோசிக்கிறேன்னா, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் டைம் இருக்கட்டும். ஒரு பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்த உடனே ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அதுல சட்ட ஒழுங்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. சட்ட ஒழுங்கெல்லாம் உடனே பண்ண வேண்டிய வேலைதான். சில விஷயங்களை உடனடியா இப்ப கோரிக்கையை யார்கிட்ட வைக்கிறதுன்னு தெரியாதவங்க சங்கங்கள் உடனடியா ஒரு போராட்டம் அறிவிப்பாங்க. விவசாயிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு கோரிக்கைகளை உடனடியா, ஏன்னா புது கவர்மெண்ட். பழைய கவர்மெண்ட்னா இந்த மினிஸ்டரோட பிஏ இவர் இருப்பாரு, இவங்களோட போய் பேசலாம், இந்த ரூட்ல நம்மளுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இனிஷியலா ஒருத்தவங்க வந்த உடனே அதை அட்ரஸ் பண்றதுக்காக டக்குன்னு ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நான் வரவேற்கிறேன். அந்த போராட்டம் நியாயமான போராட்டம். அந்த போராட்டத்தை உடனடியா காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆட்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிறதுக்கும் கூட நம்ம ஒரு 3 மாசம் டைம் கொடுப்போம். ஏன்னா வந்த உடனே வேற வேற வேலைகள் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் பால் காட்சிக்கு போக வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போக வேண்டியது இருக்கிறதுனால ஒரு 3 மாசம் டைம் முடிச்சுட்டு அந்த ஹனிமூன் பீரியடை என்ஜாய் பண்ணிட்டு வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு அது குறித்தான விமர்சனங்களை கடுமையா வைக்கலான்றதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இத பேசும்போது அவர் வந்து இன்னொரு வார்த்தையை சொன்னாரு. இப்போ வந்து அந்த பொண்ணு உலகத்துக்கான பாயிண்டா தான் நான் அதை குறிப்பிடுறேன். சாதி மதத்தையே இவர் ஒழிச்சிட்டாராம். அது இல்லாம அவரு வேலை பார்த்துட்டோன்னு அவர் ஒரு கிளைம் பண்றாரு. ஆக்சுவலா நம்மளுக்கு இது ஃபன்னா இருக்குல்ல, கோமாளித்தனமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அவங்க சைட்ல அதை கட் பண்ணி ரீல்ஸா போட்டு தமிழ்நாட்டுல இன்னையில இருந்து ஜாதி இல்லைன்னு பரப்பிக்கிட்டு இருக்கான். லிட்டரலா அவன் நம்புறான். நல்ல விஷயம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஜாதி இல்லைன்னா அது நல்ல விஷயம். நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணும்போது அங்க வந்து நிக்குமே ஜாதி. நாளைக்கு வீடு சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல ஊர்கள்ல வீடு வாடகைக்கு கேட்கும்போது அங்க வந்து நிக்குமே ஜாதி. கூடவே இருக்கக்கூடியவன் வந்து என்ன ஜாதின்னு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாண பத்திரிகையில பார்த்து தெரியுற நிலைமையில வீடு அலாட் பண்ணும்போதே சாதி வந்து நின்றுச்சு. வந்து நின்றுது. இப்ப ஆமா, கட்சியே செய்யுது. கட்சி எம்எல்ஏவே செய்யறாரு. காலனி எல்லாம் தனியா இருக்கணும்ன்றதுக்காக தலித் மக்களுக்கு எல்லாம் தனியா ஒரு குடியிருப்பு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் இது சமத்துவபுரம் கட்டி கொடுத்த ஒரு தமிழ்நாட்டுல அடுக்குமாடி குடியிருப்பு அரசாங்கம் கட்டி கொடுக்கறதுல சாதி பார்த்து குடியிருப்பு கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் தாவேக்கா இருக்கு. அதுலயும் பச்சை பொய் என்னன்னா, நாங்க வந்து வேட்பாளர்லாம் சாதி பார்த்து நிப்பாட்டலன்னு ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் படிக்கிறேன். அதாவது கன்னியாகுமரியில வெள்ளாளர் நிப்பாட்டுறாரு, சிவகாசியில கால்வாசிக்கு மேல நாயுடு இருக்கிறாங்க, அதனால நாயுடு வேட்பாளர் நிப்பாட்டுறாரு, குளச்சல்ல கிறிஸ்டியனு அதுவும் ஆர்சி கிறிஸ்டியன் நாடாரு நிப்பாட்டுறாரு, நாகர்கோயில்ல நாடாரு சிஎஸ்ஐ நாடார நிறுத்துறாரு, கிள்ளியூர்ல மீனவர் மக்கள் அதிகம் அதனால மீனவர் கம்யூனிட்டியை நிறுத்துறாரு, பத்மநாபபுரத்துல இந்து நாடார நிறுத்துறாரு, திருநெல்வேலியில மறவரை நிறுத்துறாரு, நாங்குநேரியில ஒரு நாடார நிறுத்துறாரு, தூத்துக்குடியில ஒரு பரதவர் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் நிப்பாட்டுறாரு, காரைக்குடிக்கு மறவர் கேண்டிடேட், ராதாபுரத்துல அப்பாவு அவர்களுக்கு எதிராக ஆர்சி கிறிஸ்டியன் நிறுத்துறாரு,
ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் இதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள். இது மயிலாப்பூர் மாதிரி ஸ்ரீரங்கம் விட்டுட்டீங்களே. வர்றேன், அதுக்கு தான் வர்றேன். அதாவது இதெல்லாம் ஊர்கள்ல ஓட்டு போடுற பேட்டர்னு, அதனால இப்படி சாதி பார்த்து நிப்பாட்டி ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு கூட நீங்க விளக்கம் கொடுக்கலாம் பார்க்கக்கூடிய நபர்கள். புரிஞ்சுக்கிறேன். சென்னை மாதிரியான நகரங்கள்ல ஒரு சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துற பக்குவத்தை நீங்க வலதுசாரிகள்கிட்ட தான் பார்க்க முடியும். அந்த வேலையை செஞ்சிருக்கு தாவேகா. மயிலாப்பூர் ஏரியால தேடி தேடி ஒரு பிராமின் அதாவது இந்த மண்ணின் மைந்தர்னு நேத்து விளக்கம் கொடுத்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ரமேஷுக்கு ராஜ்மோகன் அவர்கள் ஓப்பனிங் கொடுக்குறாரு கம்பேர் பண்றதுக்கு லீடு. அந்த பையன் செங்கல்பட்டுக்கார பையன். அவர் ஸ்ரீரங்கத்துல வாடகைக்கு எடுத்துட்டு போய் அவரை வேட்பாளராக்கி பிராமின்ங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எங்க வேட்பாளரா போட்டாங்க. அங்க நின்று வேட்பாளரா நின்று ஜெயிச்சுட்டு அவர் அந்த மண்ணின் மைந்தர் ஆக்கிட்டாங்க. ஸ்ரீரங்கத்துல போய் ஒரு பிராமினை நிப்பாட்டணுங்கிற எண்ணம் சாதியில வராம வேற எதுல வருது? மயிலாப்பூர்ல ஒரு பார்ப்பனரை நிப்பாட்டணுங்கிற எண்ணம் சாதியில வராம வேற எதுல இருந்து வருது? தேடி தேடி சவுத்துல 7 தலித்தை சேர்ந்தவர்களை இன்னைக்கு அமைச்சராக்கி இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியில ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதியா இன்னைக்கு சமூக நீதி எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துறது நாங்க தான் அப்படின்னு பேசியிருக்காரு நேற்றுக்கு மேடையில. பேசுங்க. அப்ப சாதி ஒழிப்புக்கு எதிராக இவர் கண்டிச்ச ஒரு 10 கண்டன அறிக்கையை மட்டும் காட்டுங்க. ஒரு 2 கண்டன அறிக்கையை காட்டுங்க. இதை விட பவர்ஃபுல் அவர் பேசினா வந்துருமே. சாதிக்கு எதிராக கவின் ஆணவ படுகொலை நடந்ததற்கு பிறகும் கூட பல்வேறு சாதிய பிரச்சனைகள் இங்க நடந்துருச்சு. நேத்து நடந்த சம்பவத்துக்காவது ஒரு கண்டன அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க. பார்ட்டியாவே அவங்க இன்னும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வரல. தன்னுடைய கட்சிக்குன்னு சாதிய ரீதியான பிரச்சனைகள்ல என்ன நிலைப்பாடுங்கிறதே விஜய்க்கு இன்னும் தெரியல. அவர் இப்பயும் சொல்றேன், விசிகாவே அவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவதற்கான வேலைக்காக பயன்படுத்துவார்கள். அதை வெற்றிகரமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வேற வழியே கிடையாது. நெருக்கடி அவங்களுக்கு என்ன இருக்கும்? நம்ம கூட இருக்கோம், நம்மளை மீறி ஒரு தப்பு நடக்க விடாம நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு எழுச்சி தமிழருக்கு மனநிலை அப்படி இருக்கலாம். தோழர் வன்னியரசு அவர்களுக்கு மனநிலை அப்படி இருக்கலாம். இது ரொம்ப கிளவரா ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அப்படியே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி இருக்குல்ல. பாருங்க, உங்களுக்கு நான் ஆட்சியில பங்கு கொடுத்துட்டேன், என் ஆட்சிக்கு பிரச்சனை வராம பாதுகாக்க வேண்டியது, பிரஸ்ஸ ஹேண்டில் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விட்டுறாரா? ஆமா, நீங்க இந்தியா முழுக்க சிறுபான்மையினர்களுக்கு வலதுசாரிகளால் பெரிய ஒடுக்குமுறை நிகழ்ந்து கொண்டிருக்கு. சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சி நிக்குது, அதனுடைய அமைச்சரவை நிக்குது, அதனுடைய அமைச்சர் இருக்கிறாருங்கிறத அந்த நலத்துறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியின் அமைச்சர் இருந்தா தானே கேள்வி எழுப்புவாங்க. அதையே ஒரு ஐயுஎம்எல் காரருக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க பிரச்சனை அவங்க பார்த்து பேசிக்கிற போறாங்க அப்படின்னு ஒதுக்கி விடுறது ஒண்ணு. ஆதிக்க சாதி வெறியர்களால், வலதுசாரி கும்பல்களால், RSS மாதிரியான சங் பரிவார் ஊடுருவல்களால், தொடர்ச்சியாக சனாதன கோட்பாட்டுகளால் ஆதிக்க சாதி வெறி மனநிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பிரச்சனையா இருந்து அதனுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டுருவாங்கன்றதுக்கு பயந்து விசிகாவை கூப்பிட்டு தோழர் வன்னியரசு அவர்களுக்கு ஒரு அமைச்சரவையை அந்த குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை மட்டும் கொடுத்துட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டாப்ல. சனாதனிகளால் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருமோ அது எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டியை தான் எடுத்துக்காம இஸ்லாமிய அமைப்பையும் விசிகாவையும் வேறு ஒரு பக்கமா திருப்பி விட்டுட்டு நீங்க மல்லு கட்டிக்கிங்க. ஏன்னா என்னப்பா அவங்க நீங்க இருக்கும் போதா நீங்க எப்படி விட மாட்டீங்களே அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து கேள்வி எழுப்புறதுக்கு நம்ம தயங்கணும். நம்ம அப்படி பேசக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு நெருக்கடி வருதுன்னா டக்குன்னு நம்ம இப்ப என்ன சொன்னோம், என்னங்க ஆதிராவிட நலத்துறை என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கு, சமூக நீதித்துறை என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு கேள்வி எழுப்புனோம்னா ஓ விசிகாவையே திட்டியா நீ அப்படின்னு நம்மள்ட்ட எடுத்துட்டு வர்றதுக்காக விசிகாவை ட்ரம்ப் கார்டு ஆக்கிட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு சிறுபான்மையினருக்கான பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வரும்போது டக்குன்னு என்ன இது ஆட்சி அது இப்ப யாராவது ஒரு ஆள் விஜயை நோக்கி விமர்சிக்க முடிஞ்சா என்ன சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஐயுஎம்எல் தானே இருக்கிறாங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் எல்லாரும் ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகணும். அந்த ஜெர்க் விஜய்க்கு தேவைப்படுது. அதை வச்சே 5 வருஷம் ஓட்டிடலாங்கிற எண்ணம் இது ரொம்ப நாள் நீடிக்காது. அடி விழுகும், விமர்சனம் கடுமையா வைக்கப்படும். இது ஒவ்வொரு தடவையும் ஒரு சம்பவம் நடந்த உடனே போய் பாக்குறது, அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தவிர்த்துறது, விஜய் அதுக்கு பதிலே பேசாம அங்க எழுச்சி தமிழர் மூலமா பதில் சொல்ல வைக்கிறது, ஐயுஎம்எல் தலைவர்கள் மூலமா பதில் சொல்ல வைக்கிறது அப்படிங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. அரசியல் விமர்சனங்கள் மிக கடுமையாக வெளியிலிருந்து வைக்கப்படும். தோழர் நீங்க தள்ளிக்கங்க தோழர், அந்த ஆளை பேச சொல்லுங்க, அவர் என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரான்னு
திருப்பி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடிய நம்மளை விட வேகமா விசிகா செய்யும்னு நான் நம்புறேன். ஏன்னா காலம் முழுக்க களத்துல நிற்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அவங்களால வெறும் அதிகாரத்திற்காக அவர்கள் அங்க இருப்பார்கள்ன்றதுல நான் உடன்படல. அப்படி ஒரு பிரச்சனை வந்தா எழுச்சி தமிழர் வேறு ஒரு கூடுதலான ரியாக்ஷன் கொடுப்பாருங்கிறத நான் ஆழமா நம்புறேன். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் திமுக ஒரு சுய பரிசோதனை மோட்ல வந்து போயிருக்கிறாங்க. தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு உடன்பிறப்புகளே உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து கேட்டாரு. நெறைய ஃபீட்பேக் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நக்கல் பண்ணி நேத்து வந்து பேசுறாரு. ஜென்சி மீட்டிங்லாம் நடத்துறீங்க. ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க. அறிக்கைகள வந்து இங்கிலீஷ் பிளஸ் தமிழ்ல வந்து நீங்க அறிக்கைகள் வெளியிடுறீங்க. ரீல்ஸ் போடுறவங்கள வந்து இன்னைக்கு நியூஸ் பாக்குற அளவுக்கு அவங்கள வந்து நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த ஜெனரேஷன தற்குறி அப்படின்னு சொல்லி கிண்டல் தானே பண்ணீங்க. இன்னைக்கு அவங்க தான் உங்களுடைய எதிர்காலத்தையே ஆச்சரியக்குறியா வந்து மாத்தியிருக்கிறாங்க. உண்மையிலேயே உங்களோட தோல்விக்கு காரணம் என்னன்னா, உங்க வீட்டுக்குள்ள தேடுங்க அப்படின்னு மறைமுகமாக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உதயநிதி, சபரீசன் போன்றவர்களை வந்து கோடிட்டு காட்டுறாரு. நக்கல் பண்றாரு. திமுக வந்து ஜென்ஸியோட கனெக்ட் பண்ண முடியாது. உங்களால அத அந்த அந்த அல்காரிதம் உலகத்துக்குள்ள உங்களால பிரீச் பண்ணி நுழைய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள வச்சிருக்கிறாரு. இது எப்படி அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆக்சுவலா அந்த ராணுவத்துல அழிஞ்சவனோட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம்ன்ற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருங்க ப்ரோ. அதுதான் ரொம்ப நல்லது. அப்பதான் என்ன ஆகும்னா, இவ்வளவு நாட்கள் சைலண்ட் மோடுல இருந்த திமுக ஆதரவாளர்கள் பலரும் இப்ப வெளிப்படையா பேச, எழுத, செயல்பட அப்படின்ற மோடுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு திமுக வந்து நான் பார்த்த வரையில நம்மளால அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அந்த பார்ட்டியை. அவங்கள மாதிரி ஒரு அடாப்டிவான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இத்தனை வருஷத்துல ஒரு சஸ்டெயின் ஆகி வர்றது இருக்குல்ல, அதுவும் பார்ப்பனர்களை எதிர்த்து சண்டை போடுறதுல தொடங்கி ஒரு ரசிக மாயையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வரைக்கும் அவங்களால ஃபைட் பண்ண முடியுது. அப்ப அவங்க கட்சியை புதுப்பிக்கிறத பத்தி பதட்டம் விஜய்க்கு தேவையில்லை. லிட்டரலா இது பதட்டம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களால ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட முடியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களால டக்குன்னு அந்த பல்ஸை கிரியேட் பண்ணி பேசிட முடியுது, இன்ஸ்டால வைரல் பண்ணிட முடியுது, ஒரு போஸ்ட் போட்டு என்னையவே திருச்சி கிழக்குக்கு வர வச்சுட்டீங்கல்ல அப்படிங்கிற எரிச்சல் வர ஆரம்பிக்குது. அப்ப அது என்னன்னா, ஓஹோ பரமா தொழில கத்துக்கிட்டான் பரமான்ற மாதிரி எல்லாரும் அந்த வேலையை கையில் எடுத்த உடனே ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்துக்கு இப்ப மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல அப்படிலாம் இல்ல, அவங்களால வர முடியாது, அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அது தேவையான ஒண்ணுதான். ஓகே, ஓகே. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி தோழர்.